Good morning, dear aspirants. இன்னைக்கு நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் எகைன் இது ரிமைனிங் ஒர்க் பேஸ்ட் ஆன் ரிமைனிங் ஒர்க்ஸ் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தட் எப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஓகே, கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு போய் நிற்கிறேன். ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கொடுங்க. ஓகே, மேக்ஸிமம் யார் யாருக்கு முடியுமோ அது பண்ணுங்கள். ரெண்டாவது பேங்க் எக்ஸாமுக்கு விகரஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க ப்ரிப்பரேஷன்ஸு இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுக்கு மே ஜூன்லேருந்து உங்களுக்கு அப்படி கால்ஃபார் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த கொஸ்டினை பார்க்கலாம். இப்போ எப்படி சால்வ் பண்ணுறது ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம். ஆகாஷ் அண்ட் தீப் கேன் அலோன் கம்ப்ளீட் ஒர்க் இன் 8 days and 15 days ரெஸ்பெக்டிவ்லி. என்ன சொன்னாங்க, ஆகாஷ் அண்ட் தீப் கேன் அலோன், அவங்க தனித்தனியாக ஆகாஷ் தனியாகவும் தீப்பு தனியாக பண்ணாங்கன்னா ஆகாஷ் 8 நாளில் ஒரு வேலையை மொத்தம் ஒரு வேலையை முடிச்சிடுவார். ஆகாஷ் எத்தனை நாள் முடிப்பார்? 8 days முடிச்சிடுவார். இப்போ தீப் எத்தனை நாள் முடிப்பாருன்னு சொல்லிடுறாங்கன்னா 16 days முடிச்சிடுவார். அப்போ இது நம்ம எடுத்துக்கோன்னா இவங்க ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி எடுக்கணும் ஃபர்ஸ்ட்ல, இல்லையா? 8 16 எஃபிஷியன்சி. 16 அவங்களோட டோட்டல் ஒர்க் வந்தது. டோட்டல் ஒர்க் இஸ் எல்சிஎம் எடுத்துகிறோம், டோட்டல் ஒர்க் அதை கன்சிடர் பண்ணோம். டோட்டல் ஒர்க் இஸ் 16 தான் வந்தது, இல்லையா? 16 இது 16 divided by 2. இதில் ஆகாஷோட 1 days எஃபிஷியன்சி 2 works and தீப் 16 days முடிக்கிறாரு. 16 ஒர்க்குன்னா அப்போ 1 days எஃபிஷியன்சி இஸ் 1. இப்போ இது ரெண்டே எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, பட் ஆகாஷ் லெஃப்ட் 4 days பிஃபோர் த கம்ப்ளீஷன் ஆஃப் த ஒர்க். 4 days பிஃபோர் த கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க். நம்ம கொஸ்டினை கொஞ்சம் நல்லா ஈஸியாக வாசிக்கணும். எனக்கு தரவாக ரீட் பண்ணால் தான் நமக்கு கான்செப்ட் புரிய முடியும். பிஃபோர் த கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க் முடிஞ்சாங்க. இப்போ நம்ம இடத்துல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரப்போ நம்ம ஒரு சின்ன சார்ட் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இதில் வந்துட்டு ஆகாஷ் A + D, ஆகாஷ் + தீப், இது தீப்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஆகாஷ் லெஃப்ட் 4 days பிஃபோர் த கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க். ஒர்க்கு முடியறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி ஆகாஷ் வெளியேறியிருக்காரு அந்த ஒர்க்கு. அப்போ தீப் எத்தனை நாள் வேலை செஞ்சிருப்பாரு? அந்த 4 நாள் தீப் மட்டும்தான் வேலை செஞ்சிருப்பாரு, இல்லையா? அந்த 4 days ஆகாஷ் வெளியேறிட்டாருன்னா ரிமைனிங் 4 days-ம் தீப் மட்டும்தான் வேலை செஞ்சிருப்பாரு. இதுதான் சிம்பிள் கான்செப்ட். அப்போ தீப் மட்டும் 4 நாள் வேலை செய்யும். டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 16. தீப் மட்டும் ஒரு 4 நாள் வேலை செஞ்சுக்கிறாங்க. ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு வருது? 12 days. 12 works இல்லையா? 16 worksல 4 works மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 12 works ரிமைனிங். இந்த 12 works யார் பண்ணியிருப்பாங்க? அதுக்கு முன்னாடி ஏயும் டி, ஏ வெளியேறதுக்கு முன்னாடி ஏயும் டி சேர்ந்து செஞ்சிருப்பாங்க. ஏயும் டி சேர்ந்து செஞ்சிருந்தாங்கன்னா எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாங்க? 12 days செஞ்சுக்கிறாங்க, இல்லையா? இவர் 12 days செஞ்சுக்கிறாங்க. இவர் தீப் வந்து ஆக்சுவலாக எவ்வளோ நாள் பண்ணிருக்கோம்? 4 days. 4 daysனா அவருடைய எஃபிஷியன்சி எவ்வளவு? ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் அவருடைய எஃபிஷியன்சி. அப்போ மொத்தமாக 4 நாளில் எத்தனை வேலை செஞ்சிருப்பாரு? 4 works செஞ்சிருப்பாரு. அந்த 4 works தான் நம்ம இங்கே மைனஸ் பண்ணணும், இல்லையா? அப்போ இங்க A + D யோட எஃபிஷியன்சி, A யோட எஃபிஷியன்சி 2, தீப்போட எஃபிஷியன்சி 1, இல்லையா? 2 + 1 ஆகாஷோட எஃபிஷியன்சி 2, தீப்போட எஃபிஷியன்சி 1ன்னா 2 + 1 3. 12 works 3 எஃபிஷியன்சி யூஸ் பண்றாங்க. 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா 3 எஃபிஷியன்சி பண்ணாங்கன்னா இவங்களும் 4 days பண்ணிருப்பாங்க. அப்போ ஆகாஷ் + தீப் 4 days, தீப் மட்டும் ஒரு 4 days. இப்போ டோட்டல் எவ்வளோ நாள் ஒர்க் ஆயிருக்கு? 8 days கம்ப்ளீட். ஓகே, கான்செப்ட் புரிஞ்சுருப்பீங்க. இன்னொரு வாட்டி நீங்கள் பாஸ் பண்ணி ரிவைன் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே டைப்பில் இன்னொரு கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம், இல்லையா? இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா A can do a work in 10 days, B can do that same work in 15 days. Both started working together, but after 4 days A left the work. Then B will finish the work in how many days? கேட்குறாங்க, இல்லையா? இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஏயும் பியும் ஏயோட ஏ 10 நாள் ஒரு வேலையை முடிப்பாரு, பி 15 நாள் ஒரு வேலையை முடிப்பாரு. 2 பேரும் வேலையை ஒன்றா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் 4 நாளைக்கு அப்புறம் ஏ வேலையை விட்டு போயிட்டார். பாக்கி உள்ள வேலையை பி மட்டும் எத்தனை நாள் சேர்ந்து முடிப்பாருன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி டைப்ஸ் வந்துச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன பண்ணுறோம்? ஏ என்ன பண்ணுறது? 10 days எடுக்கிறாரு ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு. பி எத்தனை? 15 days எடுக்கிறாரு. இந்த ரெண்டுமே நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சோம். 10 15 எல்சிஎம் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு 30, இல்லையா? 30 தான் டோட்டல் ஒர்க்.
அப்போ 10 days 30 divided by 10 3 இதோட 1 days efficiency 3. இப்போ B யோட 1 days efficiency 2 இல்லையா 3 10 days efficiency சாரி A யோட efficiency 3 B யோட efficiency 2. இப்போ efficiency நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா A plus B எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க, B தனியா எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ A plus B போட்டுக்கிறோம், இங்கே B போடுறோம். அப்போ என்னன்னா ஆஃப்டர் 4 days இந்த இடத்துல பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் இந்த கொஸ்டின் நல்லா வாசிக்கணும். அதான் சொல்லணும். ஆஃப்டர் 4 days அப்படின்னா 4 நாள் வரைக்கும் ஏயும் பியும் வேலை செஞ்சுருக்காங்க இல்லையா. 4 days வரைக்கும் ஏயும் பி வேலை செஞ்சுருக்காங்க. இதுதானே கான்செப்ட். சிம்பிளி 4 நாள் வரைக்கும் இவங்க 2 பேரும் இருந்திருக்காங்க தானே. காட்டி இல்லையா. 4 நாள் வரைக்கும் ஏயும் பியும் வேலை செஞ்சு ஏ அண்ட் பியோட வேலை திறன் எவ்வளவு, ஒரு நாளோட எஃபிஷியன்சி எவ்வளவு, 3 + 2 5 3 + 2 = 5 இல்லையா. ஒரு நாள் 5 ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 4 days பண்ணியிருந்தாங்கன்னா 5 × 4 × 5 20 இல்லையா. இப்போ 20 ஒர்க்ஸ் அவங்க முடிச்சிட்டாங்க. 4 நாள் இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சுருக்காங்க. அதனால 20 ஒர்க்ஸ் முடிச்சிட்டாங்க. டோட்டல் ஒர்க்ஸ் எவ்வளோனா 30 - 20 போட்டீங்க அப்படின்னா 10 ஒர்க்ஸ் ரிமைனிங். பாக்கி 10 ஒர்க்ஸை பி எத்தனை நாள் முடிப்பாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பிக்கு வந்து 10 ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா. பாக்கி ரிமைனிங் டேஸ் அவரோட எஃபிஷியன்சி என்ன 2 இல்லையா. 2 ஒர்க் 2 எஃபிஷியன்சி இல்லை. இப்போ 10 ஒர்க்ஸ் எவ்வளோ நாள் செய்வாருன்னா 5. ஓகே. இப்போ பி மட்டும் செஞ்சார் அப்படின்னா பி கேன் கம் பி வில் ஃபினிஷ் ஒர்க் இன் 5 days. கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா. கொஞ்சம் மாதிரியே தெரியுது அப்படின்னா ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பார்த்துலாம் இப்போ பேசிக்காக நமக்கு தெரியணுன்றதுக்காக தான் கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின்ஸாக தான் இது இருக்குது. இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி வரும். தயவு செஞ்சு டியர் ஆஸ்பிரன்ஸ் நீங்கள் எப்போனாலும் சரி இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரொம்ப லெத்தாஜிக்கால இருக்காதீங்க. பேங்க் எக்ஸாமுக்கு எழுதணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க, ஆர்வம் உள்ளவங்க மட்டும், இன்ட்ரெஸ்டடாக இல்லவங்க வேண்டாம். சும்மா யூடியூப்பை பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறதுக்கு பிரயோஜனம் இல்லை. இது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமும் வரும். டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். பேங்க்கு ஸ்பெசிஃபிக்காக நிறைய இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். தயவு செஞ்சு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெடியாக ரெஜிஸ்டர்ஸ் போட்டுக்கோங்க. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க டெய்லி பேசிஸில். உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். அண்ட் வாட் யூ கால் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ வெரி மச்.